தினம் வாழ் வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே குருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ் வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே குருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாய் என்னை ஆள்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாய் என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே குருவானவா. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நன்றி திருப்பலியாக பெற்றிலா ரொசாரியோ சோஃபியா சங்கீதா குடும்பம் புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் பிரான்சிஸ் அசிசியா தங்களது 21ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியும், மேலும் மரித்த லீனா சைமன்ராஜ், சூசமன், அமலோர் பவம், மரியதாசன், வின்சென்ட் 3ஆம் ஆண்டு நினைவு இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது யாருடைய திருவிழாவை சிறப்பிக்குது? பிரான்சிஸ் அசிசி. அவர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? என்ன சொல்லணும்? புனித பிரான்சிஸ் ஆஃப். எனவே அவருடைய திருநாளை இன்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அனைத்தையும் துறந்து, அதுவும் கடவுளுக்காக அனைத்தையும் இழந்து ஏழையானார். இறை மனிதர் பிரான்சிஸ் தம் வீட்டையும் உரிமை சொத்தையும் துறந்து ஒன்றுமில்லாத ஏழையானார். ஆனால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நான் என்னிடம் இருப்பதை இழப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? இல்லை என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துகளையும் சரி, பணத்தையும் சரி, மற்ற செல்வாக்கையும் அதிகப்படுத்த ஆசைப்படுகின்றேனாம். ஆசையோடு இல்லாமல் பேராசையோடு நான் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்த்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை ஒத்திருக்க செய்தீரே. அவரது வழியில் நாங்கள் நடப்பதால்வும் திருமகனை பின்பற்றி பேரின்பம் தரும் அன்பில் உம்மோடு ஒன்றித்திருக்கும் ஆற்றல் பெற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இறைவாக்கினர் பாரூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 5 முதல் 12 முடிய மற்றும் 27 முதல் 29 முடிய. இஸ்ரேலின் புகழை நிலைநாட்டும் என் மக்களே, வீறு கொள்வீர். நீங்கள் வேற்றினத்தாரிடம் விற்கப்பட்டது உங்கள் அழிவிற்காக அன்று. நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள். கடவுளை விடுத்து பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள். உங்களை பேணி காத்து வந்த என்றுமுள்ள கடவுளை மறந்தீர்கள். உங்களை ஊட்டி வளர்த்த எருசலேமை வருத்தினீர்கள். கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது, சியோனின் அண்டை நாட்டவரே கேளுங்கள், கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார். ஏனெனில் என்றுமுள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன். மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன். ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன். நானோ கைம்பெண், எல்லாராலும் கைவிடப்பட்டவள். என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம். என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன். ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். என் மக்களே, வீறு கொள்வீர். கடவுளை நோக்கி கூக்குரலிடுவீர். இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார். கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள். அதை விட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே உங்களுக்கு முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார்.
சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள். நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். பல்லவி. ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளும் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 17 24 முடியும். அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களை மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதோ உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்று நம் தாயாம் திரு அவையானது புனித பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஒரு 3 முக்கியமான பாடங்கள். முதலாவது மகிழ்ச்சி. அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரா?
சந்தோஷமாக இருந்தார் அவர் இல்லையா? சந்தோஷமாக இருந்தாரா இல்லையா? இரண்டாவது மன நிறைவு. மன நிம்மதியாக இருந்தாரா? நிம்மதியோடு இருந்தாரா? மன நிறைவாக இருந்தாரா? இருக்கீங்களா? மன நிறைவோடு இருக்கிறோமா? நம்ம நிறைய பேர் மன நிறைவே அடையிறதே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் திருப்தி, இல்லைன்னா திருப்தி கிடையவே கிடையாது. மன நிறைவு வருவதே கிடையாது. இறுதியாக மன சுதந்திரம் இருக்கிறதா? சின்ன ஃபாதருக்கே இங்கே சுதந்திரம் இல்லை அப்படின்றீங்களா? ஃபாதர் உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதா? ஃபாதர் இருக்குதா? இருக்குதா? பார்த்தீங்களா, யாரோ ஒருத்தர் இல்லைன்னு சத்தமாக சொல்கிறாங்க. எனவே மகிழ்ச்சி, மனநிறைவு, மன சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவரை பற்றி தெரியுங்களா? சொல்லுங்கள், என்ன நடக்குது? அவர் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரே ஒரு பையனாக பிறக்கிறாரு. அப்புறம் என்ன நடக்குது? என்ன பண்ணுறாரு? அப்பாவுடைய சொத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்கிறார். ஆனால் தன்னுடைய சொந்த அப்பாவை என்ன பண்ணுறாரு? பையன் மேலே கேஸ் போட்டுறாரு. என்னுடைய செல்வத்தை எல்லாம் இவன் வீணடிக்கிறான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு பிரான்சிஸ் ஆஃப் அசிசி? தன்னுடைய மேல் ஆடையை கூட கொடுத்து விட்டு இறைவனுக்காக அனைத்தையும் இழந்து விட்டு தன்னுடைய இறை பணியை செய்வதற்காக அவர் சென்று விடுகின்றார். எனவே அனைத்தையும் அவர் துறந்ததனால்தான் அவரிடம் மகிழ்ச்சி இருந்தது, மன நிறைவு இருந்தது, மன சுதந்திரம் இருந்தது. எனவே நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, நாம் அனைவருக்குமே ஓர் இறந்த காலம் என்று ஒன்று உண்டு. ஆமாவா இல்லையா? எல்லாருக்குமே பாஸ்ட் லைஃப் என்று ஒன்று இருக்கும். அந்த லைஃப் நம்ம எப்படி இருந்திருப்போம்? நிறைய தவறுகள், நிறைய பாவ வாழ்க்கை, நிறைய சேறு சகதியுமா கசடு நிறைந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த கடந்த காலம், இறந்த காலம் என்று கண்டிப்பாக இருக்கும். இருக்கிறதா இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். அது ஒரு அறியாத வயது, அறியாத வயசில் ஏதோ தவறுகள் செய்து விட்டோம். ஆனால் நாம் அந்த இறந்த காலத்தை நினைத்து கொண்டே குற்ற உணர்வோடு இருந்தால் நம்மளால் மகிழ்ச்சியாக, மன நிறைவாக, மன சுதந்திரத்துடன் இருக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நான் என்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். குற்ற உணர்வோடுவே நாம் இருக்கக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? அந்த குற்றங்களை, என்னை நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நாம் அந்த இறந்த காலத்திலிருந்து மீண்டு வர முடியும். மகிழ்ச்சியாக, மன நிறைவோடு, மன சுதந்திரத்துடன் வாழ முடியும். இரண்டாவது, நாம் துன்பத்தில் இறைவனை காண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ன வரம் பெறுகிறார்? 5 காயங்கள் வரத்தை அவர் பெறுகின்றார். சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வேதனை நிறைந்த வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் தனிமை, விரக்தி, என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணுறாங்க? ஒரு ரூமில் தனியாக அடைச்சி வைத்து விடுவார்கள். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வேதனையிலும், ஒவ்வொரு சோதனையிலும் அவர் என்ன பண்ணுறாரு? இயேசுவின் முகத்தை பார்ப்பவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள், சோதனைக்கு மேலே சோதனை, அடிக்கு மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஏஞ்சி வந்த மாதிரி இருக்கும். அடுத்த பிரச்சனை என்ன பண்ணும்? வீட்டு கதவை தட்டிட்டு நிற்கும். எனவே நான் சவால்களை சந்திக்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறேனா? சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேனா? செல்வந்தராக இருந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ன பண்ணுறாரு? பிச்சை எடுத்து தன்னுடைய வயிற்றை நிரப்புகிறார். எவ்வளவு பெரிய செல்வந்தர், ஆனால் தெரு வீதிக்கு வந்து பிச்சை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே நான் துன்பங்களை அனுபவிக்கும் பொழுது இயேசுவின் உடனிருப்பை உணர்பவனாக இருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக வட்டத்திலிருந்து நாம் என்ன பண்ணணும்? வெளியே வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் என்ன பண்ணுவோம்?
நமக்குன்னு ஒரு வட்டம் வச்சுருப்போம். அந்த வட்டத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருப்போம்? குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருப்போம். நமக்கு என்று ஒரு வட்டம், இவங்க கிட்ட தான் பேசுவேன், இவங்க கிட்ட தான் பழகுவேன், இவங்களை தாண்டி நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன், என்னுடைய சர்க்கிளுக்குள்ளே தான் நான் சுற்றி சுற்றி வந்துட்டுருப்பேன். இதை தாண்டி நான் வெளியில் போனால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன பண்ணுவோம்? முழிச்சிட்டு இருப்போம். ஆனால் நாம் இந்த வட்டத்திலிருந்து, என்னுடைய சொகுசான வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு தயாராக இருக்கிறேனா? மகிழ்ச்சி, மன நிறைவு, மன சுதந்திரம் வேண்டுமென்றால் இந்த மூன்றையும் நாம் கடைபிடித்தால் மட்டும்தான் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு மன நிறைவோடு, எவ்வளவு மன சுதந்திரத்துடன் இருந்தார் என்பதை நாம் அறிந்திருப்போம். நாமும் அதே மாதிரி ஆகணும்னு என்ன பண்ணணும்? அவரை போல வாழ்வதற்கு முயற்சியாவது செய்ய வேண்டும். எனவே பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை போல வாழ்வதற்கு மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு, மன சுதந்திரத்துடன் வாழ்வதற்கு வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக்கொண்ட சிலுவையின் மறைபொருளை நாங்கள் உமக்கு ஏற்ற முறையில் கொண்டாட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று
அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப், புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா காணும் புனித பிரான்சிஸ் அசிசி, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலக்க
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுடம்பை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸில் விளங்கி அன்பையும் திருத்தூது ஆர்வத்தையும் நாங்கள் பின்பற்றி உமது அன்பின் ஆற்றலை கண்டுணர்ந்து அது எல்லாருடைய மீட்புக்கும் பயன் பெற செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றும் மகிழ்ச்சியாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்மரண தயாரிப்புக்கான ஜெபம். என் ஆண்டவரே இயேசுவே, இரக்கமுள்ள இறைவா, கருணை நிறைந்த தந்தையே, மிகவும் மனவருந்தி கலங்கி அழுது உமது முன்னிலையில் நான் இருக்கிறேன். என் வாழ்வின் இறுதி கட்டத்தையும் அதற்கு பின் எனக்கு நிகழும் தீர்ப்பையும் உமக்கு கையளிக்கின்றேன். என் கரங்கள் அசைவின்றி வெப்பமின்றி என் படுக்கையிலே கிடந்து நான் இவ்வுலகில் செய்த பயணம் முடிந்ததென்று காட்டும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் உதடுகள் குளிர்ந்து கருத்து கிடுகிடுத்து உமது திருப்பெயரை கடைசி முறையாய் உச்சரிக்கும் போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் கண்கள் இரண்டும் பஞ்சடைந்து அகோரமாய் திகைத்து பயங்கரமாய் விழித்து இவ்வுலக பொருட்களை என்றும் காணாமல் தன்னம் தனியே அச்ச நடுக்கத்தோடு நான் சரணடையும் போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். மயங்கும் என் மனதிலே அச்சம் உறுத்த வீண் தோற்றங்களும் பயங்கர உருவங்களும் தோன்ற பயங்கரமாயிருக்கும் அந்நேரத்தில் இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். நோயின் கொடுமையால் தளர்ந்த என் இதயம் வலிமை குன்றி இருக்கும்போது என்னை பாவத்தில் வீழ்த்த பிசாசுகள் செய்கின்ற கடைசி தந்திரத்தால் நான் தைரியமற்று வலிமை குன்றி போகும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். மூச்சை விட நான் படும் பாட்டையும் சாவுக்குரிய இக்கட்டுகளில் அகப்பட்டு நான் படும் வேதனையையும் என் பாவங்களுக்கு பரிகாரமாக நான் படும் தண்டனையாக ஏற்றுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் உற்றார் உறவினர் என்னை சூழ்ந்து கொண்டு அலறி பதறி எனக்காக உம்மை மன்றாடி ஐயோ போகிறாயே என்று சொல்லி அழும்போது இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். நான் நினையாத நேரத்தில் திடீரென்று சாவு எனக்கு வந்தாலும் ஆண்டவரே விரைந்து எனக்கு உதவ தவறாதேயும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். என் நல்ல தந்தையே, என்னை புறக்கணித்து தள்ளாமல் என்னை கருணை கண்கொண்டு நோக்கி உம்மை என்றென்றும் வாழ்த்தி போற்ற அரசுக்கு நான் வரச் செய்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சாக வேண்டிய இடத்தையும் சூழலையும் மறைத்து வைக்க நீ திருவுளம் கொண்டீரே. ஆகையால் சாவு வரும்போது நாங்கள் அருள்வாழ்வில் உயிர் விட்டு
இது முடிவில்லா பேரின்ப வாழ்வுக்கு பங்காளிகள் ஆவதற்கு நாங்கள் நல்வாழ்வு வாழ எங்களுக்கு நீர் ஆசீர் அருள்க. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இடைவிடா சகாய மாதா இணையில்லா தேவ மாதா பகைவினை தீர்ப்பாய் பதம் உனை சேர்ப்பாய் நிதம் துணை சேர்ப்பாயே. இடைவிடா சகாய மாதா இணையில்லா தேவ மாதா பகைவினை தீர்ப்பாய் பதம் உனை சேர்ப்பாய் நிதம் துணை சேர்ப்பாயே. ஆராத மனப்புன்னை ஆற்றிடுவாய் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய். ஆராத மனப்புன்னை ஆற்றிடுவாய் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாய். மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாய். தானாக என்றுமே மாற்றிடுவாய். இடைவிடா சகாய மாதா இணையில்லா தேவ மாதா பகைவினை தீர்ப்பாய் பதம் உனை சேர்ப்பாய் நிதம் துணை சேர்ப்பாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. அச்சீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேசுரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.